ஓம் சாந்தி. 3/5/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவராக ஆகுங்கள். எந்த அளவு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ அந்த அளவு ராஜ திலகம் கிடைத்துவிடும். கேள்வி: எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவண தன்மையின் மாயையின் நினைவு மறந்து போகும். பதில்: நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள் ஆவோம். நாம் பெரிய தந்தையாகிய ஷிவ் பாபாவிடமிருந்து சிறிய பாபா பிரம்மா மூலமாக ஆஸ்தியை எடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவு ராவண தன்மையின் மாயையின் நினைவை மறக்க வைத்துவிடும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவண தன்மையின் நினைவு நீங்கிவிடும். இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தி ஆகும். ஆனால் இதில் முயற்சி தேவை. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாருங்கள், அனைவரும் திலகத்தை இங்கே புருவ மத்தியில் இடுகின்றார்கள். இந்த இடம், அதுக்கு ஆக்யா சக்கரம் அப்படின்னு கூட பேர். நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் இதுதான் ஆத்மாவின் இருப்பிடமாகும். மற்றொன்று, இந்த இடத்துல ராஜ திலகம் இடப்படுகின்றது. இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தேவை. உலகின் ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்சம், சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கின்றீர்கள். படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ திலகம் இடுவதாகும். இப்போ நாம் படிக்கிற இந்த ஒரு ஞானத்தின் மூலமாக சுயராஜ்ய அதிகாரி ஆவோம். பிறகு விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆவோம். நீங்கள் இங்கே வந்ததே படிப்பதற்காகத்தான். இங்கே புருவ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கின்றது, பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து உலகத்தின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம். தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றார்கள். நாம் எப்படி நடக்கின்றோம் என தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என நீங்களே அறிய முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்க செய்வோம். நாங்கள் தங்களுடைய உதவியாளராக, அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது
ராம் ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை நடத்துவோம். பாரதவாசிகள் சொல்கின்றார்கள் அல்லவா, எங்களுடைய ராஜ்யம். ஆனால் பாவம், அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடக்கின்றோம் என்பதே தெரியாத ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை, நம்முடைய ராஜ்யம் இல்லை. இப்பொழுது ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலில், சிவன் கோவிலெல்லாம் வௌவால் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே தலைகீழாக தொங்கிட்டு இருக்கும். அந்த தலைகீழாக தொங்கிட்டு இப்போ கூட ஆத்மா வந்து பாடி கான்ஷியஸில் இருக்குது அப்படின்னா தலைகீழாக தொங்குற வௌவால் மாதிரி பாபா அதை தான் சரி பண்ணி கொடுக்குறாரு. உண்பதற்கு கூட கிடைப்பதில்லை. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாமல். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பது இல்லை. இப்பொழுது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம். ஆக தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ளார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை உலகமே நினைவு செய்கின்றது. அவரே புதிய உலகத்தை படைப்பவர் ஆவார். தந்தை பதித்த பாவனரும் ஆவார், ஞான கடலும் ஆவார். இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. நம்முடைய பாபா ஞானக்கடல் சுகக்கடலாக இருப்பவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஒரு பொழுதும் மறக்காதீர்கள். தந்தையின் மகிமைகள் அல்லவா. நம்மளுடைய தொழிலே என்ன தெரியுமா, இறைவனின் புகழ் பாடுறது தான். அதனால் அவருடைய புகழை மறந்துடலாமா? அந்த தந்தை மறுபிறவி அற்றவர் ஆவார். கிருஷ்ணருடைய மகிமைகள் முற்றிலும் வேறானதாகும். பிரதம மந்திரி, ஜனாதிபதி இவர்களின் மகிமைகள் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா. எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் நடிப்பு கிடைத்திருக்கின்றது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தில் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா. தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இதை தெரிந்து கொள்வதே இல்லை. மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை சிவ தந்தை நேரில் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். 84 பிறவிகள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாத என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. படங்கள் இருக்கின்றன அல்லவா. சோம்நாத் கோவிலிலிருந்து எவ்வளவு செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார்கள். எவ்வளவு செல்வங்கள் இருந்தன. முகமது கஸ்னபி 17 முறை படையெடுத்து கொள்ளையடிக்க முடியாத விஷயத்தை 18வது முறை கொள்ளையடிச்சிட்டாங்க. வைரம் லிங்கம் இருந்தது. அந்த கோவில் தங்க செங்கலால் கட்டப்பட்டு இருந்தது. அதனால் வைரமும் வைடூரியமும் தங்கமும் ஒட்டகமாக வச்சு நிரப்பி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட 6 முறை படையெடுப்பு வந்தது.
ஒரு செங்கல் விடாமல் எடுத்தாங்க. டோட்டலாக அந்த கோவிலை வந்து தரைமட்டமாக்கிட்டாங்க. சோம்நாத் கோவில் கட்டப்பட்டது துவாபர யுகத்தில், கொள்ளையடிச்சது கலியுகத்தில். இப்போ இருக்கிற கோவில் சர்தார் வல்லபாய் பட்டேலால் கட்டப்பட்டிருக்க சோம்நாத் கோவில் இருக்குது. ஆனால் அது பின்னாடி கட்டப்பட்டது. அந்த காலத்தில் எவ்வளோ செல்வம் இருந்தது, எல்லாத்தையும் கோவிலே போய் போட்டாங்க. நிறைய கோவில் அப்படிலாம் கோவிலில் கட்டினாங்க. இப்போ கூட வந்து திருவனந்தபுரத்தில் வந்து அனந்த பத்மநாபன் கோவிலோட அந்த பொக்கிஷங்கள்லாம் திறந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கோல்டெல்லாம் 24 கேரட்டு கோல்டு. அந்த மாதிரி கோல்டு வந்து இனி பார்க்க முடியாது, அவ்வளோ பியூரஸ்ட்டு கோல்டு. அது அங்கே இருந்த டைமண்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட்ஸு. கால்குலேஷனே பண்ண முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் விலை உயர்ந்த நகைகள் வந்து கலியுகத்தில் கண்டெடுக்கிறாங்க. கட்டப்பட்ட கோவில் வந்து துவாபர யுகத்தில். அப்போ துவாபர யுகத்தில் எவ்வளோ செல்வம் இருந்திருந்தா அந்த ராஜா வந்து தனக்கு போக தானே கோவில் கட்டியிருப்பார். அப்போ எவ்வளோ செல்வம் நிறைஞ்சு இருந்திருக்கும் அந்த துவாபர யுகத்தில். அப்போ சத்தியுகத்தில் எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ குழந்தைகளாகி நீங்கள் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். சிவ தந்தையிடம் ராஜ திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் என தந்தை கூறுகின்றார். பிறவி பிறவிகளாக விஷ நதியில் மூழ்கி களைத்து போகவில்லையா? நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன், பாவி ஆயிட்டேன், நீச் கீழே இறங்கிட்டேன், நிர்குண ஹாரே கோயி குணனாகி நான் வந்து எந்த குணமும் இல்லை, நிர்குண வேஸ்ட் ஆயிட்டேன். இப்படிலாம் போயிட்டு தேவதைகளுக்கு முன்பாக சிவ தந்தைக்கு முன்பாக அந்த கோவிலில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். எனக்குள்ளே எந்த குணமும் இல்லைன்னு மனுஷங்கிட்ட சொல்கிறதில்ல, கடவுள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி எனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் குணம் இருந்திருக்குல்ல, இப்போ தானே இழந்திருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு காலத்தில் இருந்திருக்குல்ல எனக்குள்ள. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள், நாம் உலகின் எஜமானனாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது எந்த குணமும் இல்லை. இதையும் சிவ தந்தையே புரிய வைக்கின்றார். குழந்தைகளை படைப்பவர் தந்தையே ஆவார். ஆக தந்தைக்குத்தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுகின்றது. என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கின்றது என சிவ தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு தமோ பிரதானமாக ஆகியுள்ளார்கள். பொய்யான தவறான பாவங்கள், சண்டைகள் என என்னென்னவெல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. எல்லா சண்டைக்குமே காரணம் பாடி கான்ஷியஸ். எது மெயின் நினச்சோமா அது போய் டெம்பரரி தான் இந்த சரீரம். ஆனால் இந்த டெம்பரரியான சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவை ஏன் பார்க்க முடியல? நாகம் கண்ணுக்கு தெரியுதே, ஏன் நாகமணியை பார்க்க முடியல? நாம் எல்லாருமே ஆத்மா, மற்றவர்களே ஆத்மாவாக பார்த்தோம்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும். இது மூணும் இழந்ததுக்கு காரணம் நாகம்னு புரிஞ்சு மற்றவங்கள நாகமாக பார்த்தது தான். நாம் ஒரு சமயத்தில் உலகத்தின் எஜமானனாக இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்துவிட்டனர். நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து வந்தீர்கள் என்று சிவ தந்தை அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். ஆச்சரியமாக இருக்கின்றது. 84 பிறவிகளுக்கு பதிலாக
84 லட்சம் பிறவிகள் என்று ஏற்படுத்தி விட்டார்கள். பிறகு கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிட்டனர். அடர்ந்த காரிருளில் இருக்கின்றார்கள் அல்லவா? எவ்வளவு பெரிய பொய்! பாரதம்தான் உண்மையான கண்டமாக இருந்தது. பாரதம்தான் பொய்யான கண்டமாக தற்பொழுது இருக்கின்றது. பொய்யான கண்டமாக யார் ஆக்கினார்கள்? உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது? இது யாருக்குமே தெரியாத. ராவணனை பற்றி முற்றிலும் தெரியாத பக்தர்கள் ராவணனை எரிக்கின்றார்கள். யாராவது தார்மீக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள். சத்தியுகம் அதை ஸ்வர்க்கம் என சொல்கின்றீர்கள். அங்கே சாத்தானாகிய ராவணன் எங்கிருந்து வந்தான்? நாம் ராவணன்னு சொல்கிறோம், பைபிளில் சாத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராவணன் சீதையை கடத்துறாருல, அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டின பிறகுதான் சீதை ராவணன்ட போய் மாட்டுது. மனதிற்கு கொடுக்கப்பட்ட லட்சியம் சங்கம யுகத்தில் நான் ஒரு ஆத்மா. சீதை தாண்டுறாங்களா? மாட்டினாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் ஏவாள் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு இந்த சாத்தான் சொல்லிச்சான், ஒரு ஆப்பிள் பழம், அந்த ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருந்தாராம். அப்போ அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சாத்தான் சொல்லிச்சான், நீ மட்டும் அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளோட பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு அவருக்கு பயம். அதனால தான் உன்னை அதை சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு, நீ சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சாத்தான் வேதம் மோதிச்சு. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்ட பிறகும் பாடி கான்ஷியஸ் வந்துருச்சு. அப்போ ஆதாம் ஏவாள் தான் முதல்ல பாடி கான்ஷியஸில் வந்தது. ஆதி தேவன் 2 பேரும் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது அந்த ஆப்பிள் கிடையாது, இது பாடி கான்ஷியஸ். பாடி கான்ஷியஸில் வந்ததுக்கப்புறம் தான் தேவதைகள் முதல்ல பாடி கான்ஷியஸில் வந்தவங்க தேவதைகள் தான். அப்புறம் எல்லாம் மனுஷங்களாயிட்டாங்க. தேவதைகள்லாம் துவாபர யுகத்தில் மறந்தே போயிட்டாங்க, நம்ம முன்னாள் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பாடி கான்ஷியஸ். இப்போ எல்லாத்துக்கும் இன்றைக்கி நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஆதாரம் பாடி கான்ஷியஸ் தான், தேக உணர்வு தான், தேக அபிமானம் தான். அதை சொல்லி சரி பண்ணுறதுக்காக காடு வந்திருக்கிறாரு. 3வது கண்ணை திறந்து விடுறாரு. சொல்கிறாங்களே சிவராத்திரி அன்றைக்கி நைட்லாம் கண்ணு முழிக்கணும்னு. இது நைட்டு தான் நடந்துகிட்ருக்கு, விடியல் இன்னும் வரல. சத்தியுகம் வந்தால் தான் விடியல் வரும். அது வரைக்கும் விழித்து இருக்கணும். நம்ம ஒரு நாள் நைட்டு பத்தாது, டெய்லி நம்ம ஆத்மா உணர்வில் இருக்கணும். விடியல் வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரம் வந்துடும். நம்ம செய்ய வேண்டியது ஆத்மா உணர்வில் இருக்கணும். ஆத்மாவாக புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்கணும். நம்மளோட வைப்ரேஷன் மற்றவங்களுக்கும் சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் எதையுமே அடைய முடியும், சாதிக்க முடியும். பயிற்சி நாம் தான் பண்ணணும். நரகத்தின் மனிதர்கள் சத்தியுகத்தில் இருக்க முடியாத. இப்பொழுது இது பாடி கான்ஷியஸில் இருக்கிறது தப்புன்னு இப்போ தான் புரியுது. முன்னாடி இதுதான் லைஃபு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் எது சரி எது தவறு. அதனால் வந்த உடனே கடவுள் நம்மளுக்கு திவ்ய புத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த தெய்வீக புத்தியின் மூலமாக எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்கின்றோம். நீங்கள் ராம ராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலாம். இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான் நீங்கள் புரிய வைக்கவும் செய்கின்றீர்கள். ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. அரிதாக யாராவது வெளிப்படுகின்றனர். தாரணை செய்கிறவங்க ரொம்ப கம்மி. கோடியில் ஒருத்தவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது, அதில் ஒரு சிலர் தான் தாரணை செய்கின்றார்கள்.
நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கின்றீர்கள். இன்னும் முன்னால் போக போக எத்தனை பேர் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்க. இந்த மாயாவோட புயலை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். ஆக பாபா புரிய வைத்துள்ளார், ஆத்மாவின் சிறிய அடையாளத்தையும் இங்குதான் நெற்றியில் இந்த திலகம்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே தான் உயிர் இருக்கு. பெரிய அடையாளம் நம்ம குட்டியாக திலகம் வைக்கிறோம், சத்தியுகத்தில் நாமம் போடுறாங்களே, அது ராஜ்ய திலகம் அப்படின்றதனுடைய அடையாளம் ஆகும். இப்பொழுது சிவ தந்தை வந்துள்ளார் நமக்கு ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்காக, ராஜ்யத்தையே கொடுப்பதற்காக இறைவன் வந்துள்ளார். தனக்கு பெரிய ராஜ்ய திலகத்தை எப்படி வைப்பது? இப்போ சத்தியுகத்தில் நீண்ட ராஜ்ய திலகம், பல பிறவிகளுக்கு நம்ம ராஜாவாக இருக்கணும்னா இங்கே நீண்ட கால சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் ராஜாவாக இருக்க வேண்டும். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது, சுயராஜ்யத்தை எப்படி அடைவது என்பதற்கான வழியை காண்பிக்கின்றார். இறைவன் ஒருவான் நல்வழி தருவான்லாம் சொன்னோம் இல்லையா, வந்துட்டார். அதன் பெயரை, இந்த நல்ல வழி இருக்கு இல்லையா, இதன் பெயர் ராஜயோகமாகும். இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பவர் சிவ தந்தை ஆவார். கிருஷ்ணர் தந்தையாக ஆக முடியாத, அவர் சிறிய குழந்தை ஆவார். பிறகு ராதையுடன் சுயம்வரம் நடக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும். மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளவு ராணியர்கள் இருப்பதாக கூறிவிட்டனர். இது பொய் அல்லவா? ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்கப் போகின்றீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது, ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலே இருந்து நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றது. இது மிகவும் சகஜமாக உள்ளது அல்லவா? குழந்தை பிறந்தது என்றால் இதை சொல் என கற்றுக் கொடுக்கின்றார்கள். கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக்கொள்கின்றது. உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொல்கின்றார். நீயே தாயும் தந்தையுமாய் இருக்கின்றாய் என பாடவும் செய்கின்றீர்கள். துமேஹோ மாதா பிதா துமேஹோ, துமேஹோ பந்து சகா துமேஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே, அனைத்து உறவும் நீயே, நண்பனும் நீயே அப்படின்னு நாம தான் பாடணும். ஆத்மா பாடுது இல்லையா? அளவற்ற சுகம் சிவ தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. சிவபாபா நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கே நீங்கள் சிவ தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். பகீரதன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். பாக்யரத்த, பாக்ய ப்ளஸ் ரத்த, பாக்கியம் செய்த ரதம். எந்த உடம்புல சிவனை கடவுளே வராருன்னா அந்த உடம்புக்குரிய சோல் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த சோல் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ நாராயணனுடைய ஆத்மா. லாஸ்ட் பர்த் பிரம்மா பாபா உடம்புல சிவன் வராரு. அதனால் அவருக்கு பகீரதன். எதுக்காக பகீரதன் ஃபேமஸ் தெரியுமா? வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டுட்டு வந்ததே பகீரதன் தான். அதுக்காக கடுந்தவம் செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவ கங்கை அப்படிங்கிறது ஞான கங்கை. ஞானத்தை சொல்கிறதுக்காக சிவனே பூமியில் வரும்பொழுது தன்னுடைய உடலையே வாகனமாக கொடுத்தார. அதனால் பாக்யசாலி ரதம், அதை பகீரதன் அப்படின்னு சொல்கிறோம். அது பிரம்மா பாபாவுடைய சரீரம் இறைவனை தாங்குகின்றது.
நந்தி நந்தி உடம்புல சிவன் வந்திருக்கிறார. ஆனால் நந்தினா நந்தி காளை மாட்டில் இல்லை, மனித வடிவில் உள்ள ரதத்தில் வந்திருக்கிறார. இதில் பரம்பிதா சிவபெருமாத்மா வீற்றிருக்கின்றார். ஆனால் ரதத்தின் பெயர் என்ன? நந்தியா? நந்தி தேவ் அப்படின்னு சொல்கிறோமே, அது பிரம்மா. பிரம்மா பாபா உடம்புல தான் சிவன் வந்திருக்கிறார. இது பிகேஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏனெனில் பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களை படைக்கின்றார். சாஸ்திரத்தில் இருக்குது, பிராமணர்கள் ஏன் உயர்ந்தவர்கள் அப்படின்னா பிரம்மா வாயிலிருந்து பிறவி எடுத்தவங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. பிரம்மா வாய் திறந்தார, பிராமணர்கள் கொட்டினாங்க வாயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஷயம் என்ன? பிரம்மா மூலமாக யார் ஆத்மீக ஞானத்தை கேட்கின்றாலோ இறை ஞானம், இதை கேட்குறதுனால நாம் பிராமணர்கள் ஆனோம். லௌகீகத்தில் உச்சி குடுமிலாம் வச்சுருப்பாங்களே, பிராமணர்கள்னால் குடுமி இருக்கும், பூணூல் போட்டிருப்பாங்க. இந்த குடுமி எதை குறிக்கின்றது என்றால், எதை குறிக்குது? நம்ம மிக உயர்ந்தவர்கள். பூணூலில் 3 நூட்கள் இருக்கும், அது முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் எண்ணம் சொல் செயலில் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கணும். ஸ்ரீமத் படி எண்ணம் சொல் செயலில் நடக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அதனுடைய அர்த்தம் அதுதான். அவங்க அந்த அர்த்தத்தை விட்டுறாங்க, சடங்கு மாதிரி பூணூல் போடுறது ஆவணிய வீட்டத்தில் போடுறாங்க. ஆனால் அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. பிறகு தேவதைகள் முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றார்கள். அதனால் விராட ரூபத்தில் காமிச்சிருக்காங்க. விராட ரூபத்தில் ஆக்சுவலாக என்ன காமிச்சிருக்காங்கன்னா, தலைப்பகுதியில் தேவதைகள், ஷோல்டர்ஸ் அது க்ஷத்ரியர்கள், வயிற்றில் வைஷ்யர்கள், கால் பாதத்தில் சூத்திரர்களை காமிச்சிருக்காங்க. அதில் காமிக்க விட்டு தவறியது பிராமணர்கள். அது குடுமையில் பின்னாடி இருக்குது, அது காமிக்கல. ஆனால் இந்த விராட ரூபத்தை வச்சுட்டு கீதையில் 4 காஸ்ட் பிரிக்கப்பட்டிருக்கு லௌகிக கீதையில். அதில் பிராமன், க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. அதில் தேவதைகளை பற்றி சொல்லப்படலை. ஏன்னா நம்ம தான் தேவதைகள் வானத்தில் இருந்தாங்கன்னு நினச்சிட்டோம் இல்லையா, 4. ஆனால் விராட ரூபத்தில் பிராமணர்களை காட்டில் தேவதைகளை காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த 4 காஸ்ட்டுக்கு அவங்களோட குணநலன்கள், அவங்க எப்படி செய்வாங்க, அவங்களுக்கு என்ன கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, இதெல்லாம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாபா சொல்கிறாரு 4 காஸ்ட்டு, இப்போ பிராமணர்கள் சேர்த்துக்கோங்க 5 காஸ்ட்டு, இதுக்கு 5 யுகங்கள் தேவைப்படுகின்றது. ஒரு குரூப் பிராமணர்கள்னால் அவங்க ரீபர்த்து பிராமணனாக தான் பிறப்பாங்க, சூத்ரர்கள்னால் ரீபர்த்து சூத்ரனாக தான் பிறப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தவங்கள வெறுத்துக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கர்ம அனுசாரம் தான் பர்த்து கிடைக்குதுன்னு மறந்தே போயிட்டாங்க. ஆத்மாவில் கேஸ்ட்டு கிடையாது. இது குணங்களின் அடிப்படையில் சாத்வீக குணங்கள் நிறைஞ்சு இருக்கும் பொழுது தேவதைகள் சத்தியுகத்தில், அடுத்து க்ஷத்ரியர்கள் சத்தோ குணம் இருக்கும் பொழுது, ரஜோ குணம் மனிதாபிமானம் இருக்கும் பொழுது துவாபர யுகம் அவங்க தான் வைஷ்யர்கள், தமோ குணம் வரும் பொழுது சூத்ரர்கள். இன்றைக்கி தமோ பிரதானம் ஆயிட்ட காரணத்தினால, அதாவது விக்காரங்கள் தலைவிரிச்சு ஆடுது. தனியாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும் சூத்ரர்கள் அப்படி கிடையாது. விக்காரங்க யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே சூத்ரர்கள் தான். இப்போ இறைவன் பூமியில் அவதரித்து இருக்கிறாரு, சூத்ரர்களை பிராமணர்களாக கன்வெர்ட் பண்ணுறாரு. பிறகு பிராமணர்களை தேவதைகளாகவும் மாற்றுறாரு. ஞானம் கிடைச்ச உடனே பிராமணன் ஆகிறோம். அதுக்கப்புறம் ஞானம் மற்றும் யோகம் தாரணை சேவையின் மூலமாக வைகுண்ட பதவியும் கொடுக்குறாரு. இதையெல்லாம் இறைவன் செயல். ஞானமும் அவர் கொடுக்கறது, தாரணை பண்ண வைக்கிறது கூட அவர் தான். நல்லது எல்லாம் ஈஸ்வரன் செயல். ராவண குணங்களை நினைவு மறந்துவிடும். ஆஸ்தி அடைய ராவணனை மறக்கணும். இது தூய்மையாக இருப்பதற்கான ஒரு நல்ல யுக்தி. இப்போ பாபாகிட்ட நிறைய தம்பதிகள்லாம் வராங்க.
அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் தூய்மையாக இருக்கிறோம். ஒரு தந்தையின் குழந்தைகள் என நினைவு இருக்கின்றதோ பிறகு ராவண பழக்க வழக்கத்தின் நினைவு மறந்துவிட வேண்டும். இதில் கொஞ்சம் இல்லை, ரொம்ப உழைக்கணும். முயற்சியின்றி எதுவுமே நடக்காது. இந்த மாதாஸ் இருக்காங்களே, அதர் குமார்ஸ் மாதாஸ்க்கு, ஐயோ நம்ம கன்னியாவாக இருந்திருக்கலாமே, குமாராக இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், பிகேஸ். ஆனால் குமார்ஸ் கன்னியாஸ்க்கு அதனோட அருமை தெரியல. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மார்க் அதிகம். கடின உழைப்புக்கு அதிக பலன் கண்டிப்பாக இருக்குது. நாம் பாபாவுடையவர் ஆயிட்டோம்ல, அவரை தான் நினைவு செய்கின்றோம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என சிவ தந்தை சொல்கின்றார். 84 பிறவிகளின் கதை முற்றிலும் சகஜமானது தான். மற்றபடி தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி தேவைப்படுகின்றது. முயற்சி செய்து குறைந்தபட்சம் 8 மணி நேரம் இறை நினைவில் இருங்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 8 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் நல்லா தூங்குங்க, டீப் ஸ்லீப்பு. 2 மணி நேரம் உங்கள் பர்சனல் வேலைக்கு வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் உங்கள் லௌகீக வேலைக்கு வச்சுக்கோங்க. அடுத்து சாலிடாக ஒரு 8 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதில் உங்களால் எவ்வளோ மணி நேரம் முடியுமோ அவ்வளோ பாபாவுடைய நினைவில் இருங்க. 1 மணி நேரம் நினைக்க முடியுமா? நினைங்க. இன்றைக்கி டைமே இல்லை, 1/2 hour தான் நினைக்க முடியும், பரவாயில்ல, 1/2 hour நினைங்க. கிளாஸ் கேளுங்க, யோகா பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இறைவனுடைய நினைவில் இருக்கிறதுக்காக கொடுங்க. தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நினைவும் வரும். இப்பொழுது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கின்றீர்கள் அல்லவா? தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என சொல்லிதான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். கெட்டதை கேட்காதீர்கள் என சிவ தந்தை சொல்கின்றார். இதுவும் கூட இப்போதைய விஷயம்தான். நாம் ஞான கடலாகிய தந்தையிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். ஞானக்கடல் சிவ தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார். பிறகு எடுப்பதும் எடுக்காததும் அவரவர் விருப்பத்தை பொறுத்ததாகும். யாரும் கம்பல் பண்ணி ஞானத்தை கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கேளுங்க, இஷ்டம் இல்லாட்டி கேட்க வேணாம், சரிங்களா? தேவதைகளுக்கு மட்டும்தான் டச் ஆகும். தேவதைகள் அல்லாதவங்களுக்கு இந்த நாலேஜ் புரியாது. அதனால் இது கம்பல்சரி கிடையாது. தந்தை வந்து இப்பொழுது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். யார் தேவ ஆத்மாவோ அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்காக தான் பல பிறவியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆத்மா வந்து சாதக பறவை போல் ஞானத்தை கேட்பாங்க. சாதக பறவை வந்து மழை பொழிதில் சுவாதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது மழை பொழியும் அப்படின்னா அந்த மழை துளிகளை வாயை திறந்து வச்சுருக்கும். அந்த சாதக பறவை அப்படியே உள் வாங்கிக்கும். அந்த ஒரு ட்ராப்பும் ஒரு முத்தாக மாறுமா. அதுக்கு சாப்பாடே கிடையாது. இந்த வெறும் அந்த முத்து மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு. நம்ம கூட பல வருஷம் பல பிறவிகளாக தேடணும் இந்த இறை ஞானத்தை. இதனோட அருமை வந்து தேவதைகளுக்கு மட்டும்தான் தெரியும். யார் தேவ ஆத்மாக்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தோட அருமை புரியும். அவங்க தான் இந்த சாதக பறவைகள். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஞான மழை பொழியிறாரு கடவுளே வந்து. அப்போ அப்படியே ஒரு ட்ராப்பும் ஞான முத்துக்களாக மாறுது. ஈஸ்வரனை வந்து ஸ்வயம் பகவான் நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பிறகு எந்த சாஸ்திரம் முதலானவைகள் பக்தியின் அம்சம் எதுவுமே சத்தியுகத்தில் இருக்காது. பக்தி மார்க்கத்தின் ஞானம் சிறிதளவும் கூட இல்லை. ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவு கூட இல்லை. பக்தி மார்க்கத்தில் ஞானம் இல்லை. ஞானத்தின் பலன் சத்தியுகம் திரேதாயுகம், அங்கே பக்தி இருக்காது. ஞான கடல் வரும்பொழுது தான் ஞானத்தை சொல்கின்றார்.
அவருடைய ஞானமே சத்கதிக்கான ஞானமாகும். சத்கதி வழங்கும் வள்ளல் இறைவன் ஒருவரே. அவரைதான் நாம் பகவான் என அழைக்கின்றோம். அனைவரும் ஒரு பதித பாவனரை தான் அழைக்கின்றார்கள். பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும்? God is one. இறைவன் ஒருவரே. இப்பொழுது தந்தையின் மூலமாக குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். குழந்தைகளே, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு செல்கின்றேன் என சிவ தந்தை சொல்லியிருக்கின்றார். 5000 வருடங்களின் விஷயம் அல்லவா? நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக இருந்தீர்கள். தூய்மையின் கிரீடமும் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யம் ஏற்பட்ட பொழுது நீங்கள் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது தந்தை பாடம் கற்பிக்க வந்துள்ளார் எனும் பொழுது அவரின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என சிவ தந்தை சொல்கின்றார். மகிமை அனைத்தும், அனைத்து புகழும் ஒரு சிவனுடையது, ஈஸ்வரனுடையது. நான் பிரம்மா, அவருடைய ரதமாக இருக்கின்றேன். நான் காளை மாடுலாம் கிடையாதுங்க. பிரம்மா பாபா சொல்கிறாரு, காளை மாட்டில் சிவன் வந்தால் என்ன ஆகும்? காளை மாட்டை கடத்திடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் பிரம்மா உடம்புல தான் வந்திருக்காரு, குப்தமாக இருக்கிறாரு. பலியாவது அனைத்தும் உங்கள் மீது. பாபா உங்களுக்கு சொல்கின்றார். யாருக்கு சொல்கிறாரு? சிவபாபா பிரம்மா உடம்புல வந்து ஞான கங்கை கொடுக்குறாரு நம்மளுக்காக. அதில் ஒரு பக்கத்தில் காது இருக்கிறதுனால நந்தி தேவர் கேட்டுக்கிறாராம் பிரம்மா பாபா. எனக்கு மட்டும் தனி அப்படிங்க சொல்வார். உங்களுக்கு சொல்கிறதில்ல அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கும் கேட்குது. உங்களுக்கு கூறுகின்றார், நானும் கேட்டுக்கொள்கின்றேன். இவர் பிரம்மா கூட முயற்சி செய்யும் நம்மள மாதிரி ஒரு இறை மாணவர் தான் பிரம்மா பாபா. ஆனால் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் மார்க் வாங்கி வச்சுருக்கிறாரு. அதனால தான் சிவபாபா சொல்கிறாரு, நீங்கள் காப்பி அடிக்கணுன்னா பிரம்மா பாபா பார்த்து காப்பி அடிங்க, 100 மார்க் வாங்கலாம். நீங்கள் ஃபெயில் ஆகிறவங்கள பார்த்து காப்பி அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்களும் இறை மாணவர்கள் தான். பிரம்மா பாபா கூட முன்னாள் மாணவர். அதை படித்த படிப்போட லட்சணம் இன்றைக்கி அவ்யக்த ஃபரிஷ்தாவாக இருக்கிறாரு, ஏஞ்சலாக இருக்கார். அப்போ படித்தார், பாபாவும் நினச்சார். ஒரு தீவிரமான புருஷார்த்தி பிரம்மா பாபா. எவ்வளவு குஷியில் இருந்தார் தெரியுமா? லக்ஷ்மி நாராயண் பார்த்த அந்த ஃபேஸ் பார்த்தாலே ஃபோட்டோவில் அவ்வளோ சந்தோஷம் வருமா. நம்ம தான் வருங்கால ஸ்ரீ நாராயண் ஆக போகிறேன். நாராயணிய நஷான்னு பேர், அத்தீந்திரிய சுகம். நாம் இப்படி ஆக போகிறோம். நான் இங்கே வந்ததே எதுக்காகங்க? எதுக்காக வந்தோம்? சொர்க்கத்தினோட இளவரசன் இளவரசி ஆகுவதற்காக. அதற்காக தான் இறைவன் வந்து ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றார். லட்சியம், குறிக்கோள் இருக்கின்றது. படிப்பிக்க கூடியவரும் அமர்ந்திருக்கின்றார். பிறகு ஏன் அவ்வளோ சந்தோஷம் இல்லை? பிரம்மா பாபா குஷியில் கைத்தட்டுவாராம். நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே உருகியில் கேட்கணும் அந்த முரளியை. உருகிறோமா? கோப கோபிகைகள்லாம் அந்த கிருஷ்ணருடைய வேணுகானம் எப்படி கேட்டாங்க? புல்லாங்குழல் இசைய அப்படியே மெய் மறந்து கேட்பாங்க. பாடி கான்ஷியஸை மறந்துடும், சோல் கான்ஷியஸ் வந்துடும். அதனால தான் அத்தீந்திரிய சுகம் அவங்களுக்கு கிடச்சிது. நம்ம ஃப்ரீக்குவன்சியும் சிவபாபாவோட ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆனால் தான் இந்த முரளியில் அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். சிவ தந்தையிடமிருந்து நாம் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தியை அடைகின்றோம். இங்கே ஞான கடலிடம் வருகின்றோம். இது தண்ணியோட விஷயம் கிடையாது. இதை தந்தை அருகில் அமர்ந்து புரிய வைக்கின்றார்.
நீங்களும் தேவதைகள் போல ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். நாம் இப்பொழுது நம் வீட்டிற்கு செல்கின்றோம். இப்பொழுது யார் எந்த அளவு படிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஒவ்வொருவரும் தத்தம் முயற்சியை செய்ய வேண்டும். மனசோர்வு அடைந்து விடாதீர்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சோர்ந்து போயிடாதீங்க, டயர்டாயிடாதீங்க. மிக பெரிய லாட்ரி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் சில பேர் என்னதான் கிளாஸ் கேட்டாலும் நல்லா தான் சேவை பண்ணாங்க, எப்படி பாபா விட்டு போகிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல, அந்த கலியுகத்தில் போயிடுறாங்க. பாருங்கள், மாயா எவ்வளோ பலசாலியாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்காக முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, தனக்கு தானே ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்வதற்காக தகுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குழந்தைகளாக ஆகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும். தந்தையை வெளிப்படுத்தணும். நடத்தையை மிகவும் ராயலாக வைத்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும். ஒரு பொழுதும் முயற்சியில் மன சோர்வு ஏற்படக்கூடாது. விடியல் வெகு தூரத்தில் இல்லை, அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. வரதானம், தனது அதிகாரத்தின் சக்தியின் மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. 3 விதமான சக்திகள் ஞானேந்திரியத்துக்கு: மனம், புத்தி, சுபாவம். இது படைப்பவராகிய உங்களின் படைப்பாகும். இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தியின் மூலமாக உதவியாளராக மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி ராஜா தான் எந்த செயலையும் செய்வது இல்லை, ஆனால் ராஜா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு மந்திரி இருப்பாங்க, தளபதிகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் வேலை வாங்குவாங்களே தவிர ராஜாவே போய் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய மாட்டார். ஆர்டர் பண்ணுவார். ராஜாவோட வேலை ஆர்டர் பண்ணுறது. ஆனால் செய்ய வைக்கின்றார். செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள். அதுபோல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவராகும். செயல்படுவது இந்த விசேஷமான 3 சக்திகளாகும். ஆத்மா ராஜா. ஆத்மா ராஜா செய்ய வைக்குது. யார் மூலமாக? மனம் அப்படிங்கிற மந்திரி மூலமாக. புத்தி, சுபாவம். இந்த 3 பேரை வச்சு காரியங்களை நடத்துது. எனவே மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து திருமூர்த்தி சக்திகளையும் எண்ணம், சொல், செயல், அது இதில் பாபா சொல்கிறாரு, மனசு, புத்தி, சுபாவம், திருமூர்த்தி சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரியங்களையும், 5 கர்மேந்திரியங்கள், 3 ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் மனம், புத்தி, சுபாவம். கர்மேந்திரியங்கள் கண், காது, வாய், அதெல்லாம் கர்மேந்திரியங்கள். கர்மங்கள் செய்கிறதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட உறுப்புகள். கை, கால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் ஆத்மா வச்சுருக்கு. அப்போ
ஆத்மா அப்படின்ற ராஜா சீட்டில் உட்காந்துட்டா மந்திரி மூலமாக பிரஜைகளை வேலை வாங்கணும். பிரஜைகள் பணியாளர்கள், மந்திரி மூலமாக பணியாளர்களை வேலை வாங்கணும். வேலை வாங்க வேண்டியவர் ராஜா, ஆத்மா. ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது, பணியாளர்கள் தான் வேலை செய்ய போகிறாங்க. மந்திரியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மனசு, புத்தி, சுபாவம், அது மூணுத்தும் கண்ட்ரோலிங் பவர் யூஸ் பண்ணணும். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். நம்ம மனசு, என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். கர்ம இந்திரியங்கள் மேலே ஆட்சி புரியணும். அதுக்கு ரூலிங் பவர் வேணும். கண்ட்ரோலிங் பவர் ஞான இந்திரியங்கள் மேலே, ரூலிங் பவர் கர்ம இந்திரியங்கள் மேலே. இது ரெண்டும் இருந்தால் ராஜா சிறப்பாக ராஜ்யம் பண்ணுவார். சுயராஜ்ய அதிகாரியாக விளங்கும் ஆத்மா கர்மேந்திரியங்களையும் ஞான இந்திரியங்களையும் நல்ல முறையில் ராஜ்யம் செய்ய முடியும். ஸ்லோகன் சொல்கிறாரு, அவ்வியக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுக. சிவபாபா இப்போ பிரம்மா மூலமாக அவ்வியக்த பாலனை பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த வரதானத்தை, அதனுடைய உரிமையை நாம் அடையணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்ம லிங்க்கு தெளிவாக கிளியராக இருக்கணும். லிங்க்கு கிளியராக இருக்கணும், புத்தின்ற லிங்க்கு. அப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் தெளிவாக நம்ம பெற முடியும். அவ்வியக்த பாலனையும் அடைய முடியும், வரதானத்தையும் அடைய முடியும். இதற்கு தெளிவான புத்தி, தெளிவான மனம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.